ஹோசியா 4ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? மை பீப்புள் டை பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் நாலேஜ். ஸோ நாலேஜ் இல்லாம, ஆண்டவருடைய வசனத்தின் வெளிச்சம் இல்லாம தான் அவருடைய ஜனங்கள் போறார்கள். அப்போ நம்ம வந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். இப்போ நீங்க ரெகுலரா வரும்போது ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க கற்றுக்கொள்வீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, there are 3 words in Genesis. டாபிக் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொல்றேன். In the beginning God created the heavens and earth. Createdன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. Genesis 1:25ல God made the beast of the earth after his kind. மூணாவது பார்த்தீங்கன்னா Genesis 2:7ல the Lord God formed man of the dust of the ground. ஸோ 3 வார்த்தை இருக்கு. கிரியேட்டட், மேட், ஃபார்ம்ட். இது மூணுமே வித்தியாசமான அர்த்தம் உள்ளது. கிரியேட்டட், மேட், ஃபார்ம்ட். ஸோ கிரியேட்டட்னா என்ன? எபிரேய பதத்துல கிரியேட்டட் அப்படின்னா பாரா. பாரான்றதுக்கு அர்த்தம் என்னன்னா பிரிங் இன் டு பீயிங் ஃப்ரம் நத்திங். ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லாத சூழ்நிலையில ஆண்டவர் எதை படைச்சாராம்? heaven and the he created the heavens and the earth. ஒண்ணுமே இல்லை. அப்போ எவ்வளோ வல்லமையுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், நம்ம தேடுறோம் பாருங்க. ஒன்றும் இல்லாத காரியத்துல இருந்து அவர் என்ன உருவாக்குற தேவனாய் இருக்கிறார். இப்போ உங்களுடைய காரியத்துல படிக்கிற பிள்ளைங்கள்ல உங்களுடைய காரியம் உங்களுக்கு தெரியும், நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் அதுல உருவாக்கக்கூடிய அதிகாரம் உடையவர். இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். அப்போ உங்களுக்கு வந்து உங்க சூழ்நிலைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும். சில காரியங்கள் வந்து இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஆண்டவர்னால முடியும். அதை எப்படி நம்ம உருவாக்குறது, அதை எப்படி கிரியேட் பண்றது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்றேன். மேபி ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஐ ஹேட் அ ஸ்டூடெண்ட். அந்த பிள்ளை வந்து 1 டிஜிட் தாண்டி மார்க் வாங்கினதே இல்லை கெமிஸ்ட்ரியில. எல்லா சப்ஜெக்ட்லும் அப்படிதான். ஆனா அந்த பிள்ளைக்கு சில ப்ராப்ளம்ஸ், வீட்டில் சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது எனக்கு தெரியும். அப்போ அந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி இதை படி அதை படின்னு அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி, பின்னாடி நான் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணி, இப்படி அந்த பிள்ளைய வந்து அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கடைசி நிமிஷத்துல ப்ரேயர் பிளஸ் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் அவ சைட்ல இருந்து கொஞ்சம் படிச்சா. மார்க் வந்த போது அவன் 9 தாண்டினதே கிடையாது. ஹர் மார்க் வாஸ் 62 கெமிஸ்ட்ரியில. இந்த கேர்ள் நான் ஐ ஸ்டில் ரிமெம்பர். 6 வருஷம் 7 வருஷம் முன்னாடி கூட இருக்கலாம் இல்லை. ஸோ 62ன்ற மார்க் வந்து அவளால நம்பவே முடியல. அப்போ ஒண்ணுமே இல்லை, உங்க சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படின்னா நான் இன்னைக்கு நீங்க சில காரியங்களை கற்றுக்கொள்ள போறீங்க. ஆண்டவர் ஒண்ணுமே இல்லாததுல இருந்து உருவாக்கக்கூடிய தேவன். நம்ம அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஸோ நம்மளால நல்ல பொசிஷன், நல்ல காரியங்களை, நல்ல மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். உங்களுடைய காரியங்கள் இந்த காரியத்துல எனக்கு ஹோப்பே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சாலும் வார்த்தையினால, நீங்க பேசக்கூடிய வார்த்தையினால கிரியேட் பண்ண போறீங்க. அதுதான் இன்னைக்கு கற்றுக்கொள்ள போறீங்க. ஸோ கிரியேட்டட், இந்த பிகினிங் காட் கிரியேட்டட். இந்த கிரியேட்டட்ன்ற வார்த்தைக்கு எபிரேய பதம் பாரா. ஓகே, இந்த பாராக்கு மீனிங் மட்டும் எழுதிக்கோங்க. டு பிரிங் இன்டு பீயிங் ஃப்ரம் நத்திங். டு பிரிங் இன்டு பீயிங் ஃப்ரம் நத்திங் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாததுல இருந்து உருவாக்கக்கூடியது, கிரியேட்டட். இது வந்து ஆண்டவரால மட்டும்தான் முடியும். ஓகே, ஆண்டவர்னால மட்டும்தான் அது கிரியேட். ஹி ஹாஸ் த கிரியேட்டிவ் பவர். வேற யாருக்குமே ஒன்றும் இல்லாததுல இருந்து உருவாக்கக்கூடிய வல்லமை யாருக்கும் கிடையாது. இது ஆண்டவருக்கு உரியது மட்டும்தான். பிசாசு கிட்ட இருந்து பிசாசு வந்து உருவாக்க முடியாது. ஆனா அவன் என்ன பண்ணுவான், நம்ம பேசுற வார்த்தையை எடுத்து அதை பயன்படுத்த முடியும். பட் ஹீ கேன் நாட் கிரியேட். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜெனசிஸ் சாப்டர் 1 verse 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா
Genesis 1:25. God made அப்படின்னா ஆசா அப்படின்னா டு ஃபேஷன் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல்ஸ். ஏதோ ஒன்று பொருள் இருக்கு, அதை வச்சு உருவாக்கக்கூடியது தான் மேட். ஸோ காட் மேட் த பீஸ்ட் ஆஃப் தி earth ஆஃப்டர் ஹிஸ் கைண்ட் அண்ட் கேட்டில் ஆஃப்டர் தேர் கைண்ட். Okay, the beast of the earth after its kind and cattle after their kind. So beast, cattle இதெல்லாம் எதுல இருந்து படைச்சாருன்னா அப்ப கிடைச்ச பொருள், அங்க அவரு ஹெவன்ஸ் அண்ட் எர்த் கிரியேட் பண்ணும்போது அங்க இருந்த பொருளை வச்சு என்ன பண்ணாரு, கிரியேட் பண்ணாரு. அப்ப அதுக்கு பேரு ஆசா. ஆசா அப்படின்னா டு ஃபேஷன் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல். ஏதோ ஒன்று இருக்கு, அதை வச்சு அவர் உருவாக்குனார். ஓகேவா? மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ட் அப்படின்னா ஜெனிசிஸ் சாப்டர் 2 verse 7ல the Lord God formed man of the dust of the ground and breathed into his nostrils the breath of life. அப்போ மனுஷனை வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒண்ணுமே இல்லாதல இருந்து படைக்கல, from the dust of the ground. He formed man from the dust of the ground. So formed அப்படின்னா to mold, shape and design with intention. ஒரு நோக்கத்துக்காய் மனுஷனை படைச்சாரு, சும்மா படைக்கல. நம்ம இங்க எல்லாரையும் ஒரு நோக்கத்துக்காக படைச்சிருக்காரு. அப்ப நம்ம வந்து நீங்க சில பேர் சொல்லலாம், நான் வந்து ஒண்ணுமே இல்லை, நான் வேஸ்டா இருக்கேன், அந்த மாதிரி வார்த்தைங்களை நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் ஆதியாகமம் 2:7 படி the Lord God formed man. Formed அப்படின்னா உங்களை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. எப்படி டிசைன் பண்ணியிருக்காருன்னா, ஒரு குறிப்பிட்ட வேலையை நீங்க செய்யணும், ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக உங்களை என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நோக்கத்தோடு படைச்சிருக்கிறார். ஒரு நோக்கமும் இல்லாம ஏனோ தானோ இப்படிதான் வந்தோம் வளர்ந்தோம் படிச்சோம் ஒரு அப்படி போறதுக்காக உங்களை படைக்கல. யூ ஹாவ் அ டிவைன் பர்பஸ். ஆண்டவர் பிரத்யேகமா இந்த காலகட்டத்துல உங்களை கொண்டு ஒரு விசேஷமான காரியத்தை செய்யணும்னு நினைச்சு உங்களை படைச்சிருக்காரு. அப்ப அது என்ன அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ 3 காரியம் இதை பார்த்துக்கோங்க. we are going into the message today. created அப்படின்னா ஒண்ணுமே இல்லாததுல இருந்து கிரியேட் பண்றது, to bring into being from nothing. இது ஆண்டவர்னால மட்டும்தான் முடியும். ரெண்டாவது காரியம் மேட்னா ஏதோ பொருள் இருக்கும், அதை வச்சு நம்ம செய்யலாம், டு ஃபேஷன் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல்ஸ். மூன்றாவது காரியம் ஃபார்ம்ட் அப்படின்னா டு மோல்ட், ஷேப் அண்ட் டிசைன் வித் இன்டென்ஷன். ஆண்டவர் ஒரு காரியம் வச்சிருக்காரு, உங்க எல்லாருக்குமே ஒரு காரியம் வச்சிருக்காரு. ஸோ நெவர் சே தட் யூ ஆர் யூஸ்லெஸ். அந்த மாதிரி வார்த்தையே பைபிள்ல கிடையாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவர் உங்களுக்கு உண்டான காரியத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஸோ தமிழ்ல பார்த்தீங்கன்னா உண்டாக்குதல், மனுஷனை உண்டாக்குவோமாக, மேக். சிருஷ்டித்தார், தட் இஸ் கிரியேட். உருவாக்கினார், ஃபார்ம்ட். ஸோ மூணுத்துக்குமே 3 விதமான அர்த்தம் இருக்கு. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் வரணும், ஃபர்ஸ்ட் வரணும்னா we have to create. எந்த ஒரு காரியமா நீங்க ஆகணும், உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்றத you have to create. கிரியேட்ன்றது in your image. நீங்க அதை பற்றி யோசிக்கணும், அதை வந்து நம்பணும், and you speak. you கிரியேட்ன்றது ஒண்ணுமே இல்லை, அதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னாலும் you can create. that is spiritual. அப்ப ஆதியில ஹெவன் எர்த் எதுவுமே இல்லை, ஆண்டவர் வந்து தன்னுடைய வார்த்தையினால அது என்ன பண்றாரு, உருவாக்குனார். and God formed man from dust. he formed man from dust. அப்ப பிசிக்கலா மேன் அப்படியே படைச்சார், அது வெளியே தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, நம்ம இதை படைக்கணும் அப்படின்னு யோசிச்சார், மைண்ட்லயே என்ன பண்ணாரு, கிரியேட் பண்ணாரு. and then he used the material and formed. so spiritual creation தான் முதல்ல வரணும், and then comes physical manifestation.
அப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் நல்லா இல்லை, ஒரு காலில் ஏதோ அடிபட்டுருச்சு, உங்களால் ஒரு எலும்பு வலி ஏதோ ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. யூ ஸ்பீக். அந்த இடத்த பார்த்து பேசணும். நீங்கள் பேச 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 அது கிரியேஷன் உள்ள நடக்கும். அந்த ஒரு கட்டத்தில் அது சரியாயிடும். யூ ஸ்பீக் அண்ட் இட் வில் பி டன். நீங்கள் ஃபிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷனை பார்க்க முடியும். எல்லா காரியத்திலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். உங்களுடைய படிப்பில், உங்களுடைய வேலையின் காரியத்தில், உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலையில் நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேட்டர்ன் ஆஃப் யுவர் லைஃப் இஸ். இப்படி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு காரியத்திலையும் வெற்றி பெற முடியும். அதுதான் நீங்கள் கற்றுக்க போறீங்க. ஸோ யூ கிரியேட் தெம் ஸ்பிரிச்சுவலி த்ரூ இமேஜினேஷன், ஃபெய்த் அண்ட் த வேர்ட். ஃபஸ்ட்டு நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் என்னை இமேஜின் பண்ணணும். நான் ஆண்டருக்குள்ளே இப்படி நான் ஊழியம் செய்வேன், ஆண்டருக்குள்ளே இப்படி வைராக்கியமாக இருப்பேன். இமேஜின் அண்ட் புட் த ஃபெய்த் அண்ட் த வேர்ட். ஸ்பீக் இட் அவுட், த வேர்ட். அப்போ when you speak, மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன? அது உருவாகும், கண்கள் காணும்படி தெரியும். இட் டேக்ஸ் ஆக்ஷன், இட் டேக்ஸ் அ ஃபார்ம். அப்படிதான் நம்மளை படைச்சார். ஃபர்ஸ்ட் அவரோட இமேஜ் மாதிரி நம்மளை படைக்கணும்னு மனசுல நினைச்சாரு. he imagined, he created. அதுக்கப்புறம் அந்த டஸ்ட்டை வச்சு அவர் பண்ணாரு, and then he formed. ஸோ எப்பவுமே நம்ம பேசுற வார்த்தை, it should be a creative word. ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய வசனம் ஒவ்வொன்றும் கிரியேட்டிவ் பவர் உள்ளது. ஸோ நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாக வாசித்து, அதிகமாக நம்ம மனசில் ஏற்றி மனப்பாடம் பண்ணிக்கலாம். அதை ஒவ்வொரு நாளும் நம்ம பேசும்போது அந்த வார்த்தையாக நம்ம மாறணும். ஓகே, ஸோ we are moving from glory to glory. So you are creating when you speak God's word. அப்போ God's word தான் பேசணும். நம்ம சொந்தமாக வந்து கிரியேட் பண்ணுறதை காட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்போது சகலமும் முழுமையாக பெர்ஃபெக்ஷனுக்குள்ள நம்ம மாறுவோம். ஆண்டவர் நம்மளை என்னவா நினைச்சிருக்காங்களோ அதுவாக நம்ம மாற முடியும். ஸோ யூ ஹாவ் டு ஸ்பீக் காட்ஸ் வேர்ட். ஸோ யூ ஆர் கிரியேட்டிங் இன் த ஸ்பிரிட். ஆண்டோட வார்த்தையை நம்ம பேசும்போது ஒரு கிரியேஷன் நடக்குது. ஓகே, யூ ஆர் பிரிங்கிங் இன் டு பீயிங் ஃப்ரம் நத்திங். இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். And you are preparing the materials, and then you are shaping the outcome. நடக்கும். நீங்க என்ன பேசுறீங்களோ அது நடக்கும். ஓகே, ஸோ இது இன்னொரு சாட்சி சொல்றேன். ஒரு ஊழியக்காரர், அவரோட பேரு பாஸ்டர் கிறிஸ். அவங்களுக்கு 2 மகள்கள். அதுல ஒரு மகளுக்கு வந்து போலியோ அட்டாக், ஒரு சைடு ஃபுல்லா விழுந்துருச்சு, அவங்களால நடக்க முடியாது. ஆனா இவர் ஊழியக்காரர், வசனத்தை வந்து ஒரு வசனத்தை 1 மணி நேரம் பேசக்கூடிய ஒரு ஊழியக்காரர். அப்படி ஒரு வல்லமையாய் இன்ன வரைக்கும் ஆண்டவர்னால பயன்படுத்தக்கூடிய ஊழியக்காரர். அப்போ அவருடைய அவங்க பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும் போது இப்படி ஒரு டிசபிலிட்டி வந்துருச்சான். அப்போ அவர் என்ன சொன்னாராம், நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய வார்த்தையை பேசுவேன்னு சொல்லி அந்த மகளோட மேல கையை வச்சு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை பேச ஆரம்பிச்சாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த மகள், நீ வந்து இப்படி முடங்கி கிடக்க மாட்ட, ஆண்டவர் வந்து இப்படி முடங்கி கிடக்க படைக்கல, நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி 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 இப்போ அந்த மகள் வந்து ஷீ இஸ் வெரி நார்மல். நமக்கு இப்படி வந்துருச்சே அப்படின்னு நினைச்சு உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்மளால அதுல இருந்து எழுந்து வரவே முடியாது. ஸோ வென் யூ ஸ்பீக் காட்ஸ் வேர்ட் என்ன ஆகும், அது கிரியேட் ஆயிடும். நத்திங்ல இருந்து, ஒண்ணுமே இல்லாததுல இருந்து பெர்ஃபெக்ஷனுக்குள்ள வந்துடும். ஸோ திஸ் இஸ் த பவர் ஆஃப் காட்ஸ் வேர்ட். எபிரேயர் 11:3, through faith, Hebrews 11:3 says, through faith we understand that the worlds were framed by the word of God. நிறைய உலகம் இருக்கு, ஒரு உலகம் கிடையாது, நிறைய இருக்கு. So that the things which are seen were not made of things which do appear. நம்ம பார்க்குற காரியங்களை வச்சு இந்த உலகத்தை ஆண்டவர் படைக்கல. தமிழ்ல வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நாம்
நாம் நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் இப்ப நம்ம பார்க்கிறதெல்லாம் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். எல்லாமே நம்ம பார்க்கிற காரியத்தினால உண்டானது இல்ல. So it was created. ஒன்றுமில்லாததிலிருந்து it was done. It was birthed into being. ஒரு ஒரு நம்ம பார்க்கக்கூடிய காரியமா மாற்றப்பட்டிருக்கு. விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும். அப்ப தேவனுடைய வார்த்தை தான் உண்டாக்கக்கூடியது. ஸோ நம்ம நிறைய தேவனுடைய வார்த்தைகளை பேச பழகணும். ஸ்பீக் இட் அவுட். சும்மா மனசுல வாசிக்க கூடாது. உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரியான வசனங்களை தேடி அந்த சூழ்நிலைகள்ல நீங்க என்ன பண்ணணும்? பேசணும். ஓகே, ஸோ த விசிபிள் கேம் ஃப்ரம் த இன்விசிபிள். நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள் எங்கிருந்து வந்துச்சு? காணக்கூடாதவைகள்ல இருந்து வந்துச்சு. த நேச்சுரல் கேம் ஃப்ரம் த ஸ்பிரிச்சுவல். ஸோ யூ மஸ்ட் கிரியேட் இன் த ஸ்பிரிட் ஃபர்ஸ்ட். ஸோ உங்களுடைய ஆவிக்குள்ளாக நீங்க என்ன பண்ணணும்? நினைக்கணும், என்னுடைய காரியம் இப்படிதான் வரணும், இதுதான் ஆண்டவருடைய சித்தம். நீங்க பார்க்குற காரியம் வந்து அப்படி ஆண்டவர் செய்ய மாட்டார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு காரியம் ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படி ஆண்டவர் விட மாட்டார். யூ கிரியேட், அதை வந்து முழுமையான காரியமாய் மாற்ற முடியும். ஓகே, ஸோ த காட்ஸ் ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன? கிரியேட், மேக் அண்ட் ஃபார்ம். திஸ் இஸ் காட்ஸ் ஆர்டர். அதுதான் நம்மளுடைய ஆர்டரும் கூட. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, ஸோ வாட் எவர் யூ வாண்ட் டு சி, ஹெல்த் வேணுமா, நம்மளுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன்ல ஒரு முன்னேற்றம் வரணுமா, சமாதானம், சக்சஸ், பிரேக் த்ரூ, இட் மஸ்ட் பி கிரியேட்டட் இன் த ஸ்பிரிட் ஃபர்ஸ்ட். You have to imagine, you have to put your faith, you have to put God's word. இதுதான் creation. So எப்படி பண்ண முடியும்னா, by speaking God's word. For by thy words thou shalt be justified, and by thy words thou shalt be condemned. உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்றும் உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய். அப்போ வார்த்தை எவ்வளவு முக்கியமானதுன்னு பாருங்க. ஸோ whatever you speak, நம்ம வந்து சரியான வார்த்தைகளை பேசணும். ஸோ இன்னைக்குரிய டாபிக் வந்து command the morning. command the morning. Yes. சொல்லுங்க. தெரியலையா? ஐயோ, முதலே சொல்லிக்கலாமே. நான் ஷேர் பண்ணவே இல்லை யாருமே. ஓகே, இப்ப தெரியுதா? முதலே சொல்லிக்கலாமே. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட்டட் அப்படின்னா பாரா அப்படின்னு அர்த்தம். டு பிரிங் இன்டு பீயிங் ஃப்ரம் நத்திங். அந்த எபிரேய பதத்தை மட்டும் எழுதிக்கோங்க. கிரியேட்டட் அப்படின்னா பாரா, டு பிரிங் இன்டு பீயிங் ஃப்ரம் நத்திங். Genesis 1:1. In the beginning God created the heaven and the earth. ஹெவனும் earthம் ஒண்ணுமே இல்லாத காரியத்துல இருந்து ஆண்டவர் படைச்சார். உங்களுடைய சூழ்நிலைகள் ஒண்ணுமே இல்லை அப்படின்னாலும் ஆண்டவர் அதுல உருவாக்க வல்லவராய் இருக்கிறார். And this can be done only by God. பிசாசானவனால உருவாக்க முடியாது. ஓகேவா? அடுத்த ஸ்லைட் போலாமா? The next one is made. Made அப்படின்னா ஆசா, ASAH. ஆசா அப்படின்னா to fashion from existing materials. To fashion from existing materials. ஸோ ஆண்டவர் வந்து படைச்ச படைப்புகள், he made it from water and earth. ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு மெட்டீரியல் இருந்துச்சு,
அதை வச்சு படைச்சாரு. அது மேடு. மேட் அப்படின்னா இருக்கிற காரியத்தை வச்சு உண்டாக்குறது. ஜெனசிஸ் 1:25. ஓகே, அடுத்தது போலாமா? மூன்றாவது காரியம் ஃபார்ம்ட். ஃபார்ம்ட் அப்படின்னா யாட்சார். இது வந்து ஹீப்ரூ வேர்ட் யாட்சார். ஸோ யாட்சார் அப்படின்னா டு மோல்ட், டு ஷேப், டிசைன் வித் இன்டென்ஷன். எப்படி வந்து ஒரு குயவன் வந்து ஒவ்வொரு பாத்திரத்தையும் ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் வணையும் போது ஒவ்வொரு பர்பஸ்க்காக ஒவ்வொரு டிசைன் இல்லையா? எல்லாமே ஒரே பர்பஸ் கிடையாது. ஸோ அவர் அந்த குயவன் மேக் பண்ற ஒரு காரியத்தையும் ஒரு பர்பஸ் இருக்கு. அதே மாதிரிதான் நம்மளும் ஒரு பர்பஸ்க்காக ஆண்டவர் நம்மளை படைச்சு, அதுவும் இந்த கடைசி காலத்துல நம்மளை அனுப்பி இருக்கிறார். அப்போ we are designed with an intention. அதுதான் யாட்சார், formed. Okay, shall we move on to the next slide? இது நான் உங்களுக்கு தரேன், இந்த பிபிடி நான் போஸ்ட் பண்றேன் குரூப்ல. So God created man in his image and God formed man from dust. He created man in his image. So இப்படி நம்மளோட சாயலை படைக்கணும் அப்படின்னு நினைச்சார். He imagined. அப்புறம் அதை உருவாக்குனார், நம்மளை உருவாக்குனார். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் கிரியேஷன். நம்ம எந்த சூழ்நிலைனாலும் நம்ம மைண்ட்ல என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு கிரியேட், யூ ஸ்பிரிச்சுவலி கிரியேட். அதுக்கப்புறம் அது பிசிக்கலா மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் அவர் பேட்டர்ன். ஓகே, நம்மள அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கோம். ஓகே, ஸோ வாட் எவர் யூ வாண்ட் டு சி, ஹெல்த்தில் நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், ப்ராஸ்பெரிட்டி, இல்லைனா பீஸ், இல்லைனா சக்ஸஸ், பிரேக் த்ரூ, எந்த காரியம் நம்ம வாழ்க்கையில எந்த காரியமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இட் ஷுட் பி கிரியேட்டட் இன் த ஸ்பிரிட். இப்போ கிரியேட்டட் அப்படின்னா ஒன்றுமில்லாததுல இருந்து உருவாக்கக்கூடியது. ஒன்றுமே இல்லை அப்படின்னா உங்களால கிரியேட் பண்ண முடியும் பை யோர் இமேஜினேஷன், பை த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் பை ஃபெய்த். ஸோ இதுதான் நீங்க முதல்ல பண்ண வேண்டியது. படிக்கக்கூடிய பிள்ளைங்க, உங்களுக்கு தெரியும் வேர் யூ ஸ்டாண்ட், உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தெய்வீக ஞானத்தை நான் தரணும், நான் பெற்றுக்கொள்ளணும், நீங்க என்னவா இருக்கணும்ன்றத என்ன பண்ணணும்? இமேஜின் பண்ணணும். புட் காட்ஸ் வேர்ட் அண்ட் ஒர்க். ஒண்ணுமே படிக்காம இப்படி வரணும்னு நினைச்சா அது முடியாது. யூ ஷுட் புட் எவ்ரி திங் இன் டு ப்ராக்டிஸ். நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இமேஜின் பண்ணணும், புட் யுவர் ஃபெய்த் இன் காட், அண்ட் அதுக்கு என்ன பேசணும்? ஆண்டோட வார்த்தையை பேசுங்க. அண்ட் யூ ஒர்க் ஹார்ட். அதுக்கு உண்டான காரியத்துல நம்ம ஈடுபடும் போது ஆண்டவர் புதிய காரியங்களை உங்களுக்கு கிரியேட் பண்ணுவார். ஓகே, ஸோ டுடேஸ் டாபிக் இஸ் கமாண்ட் த மார்னிங். மார்னிங்கை கமாண்ட் பண்ண முடியுமா? இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யோபு 32:12. ஓகே, Job 38:12. Has thou commanded the morning since thy days and caused the day spring to know his place? Have you commanded the morning னு யோபை பார்த்து கேட்கிறார். அப்ப அது என்ன? ஆண்டவர் யோபை பார்த்து நீ வந்து மார்னிங்கை கமாண்ட் பண்ணியா அப்படின்னு கேட்கிறார். அதே உங்களை பார்த்தும் கேட்கிறார். Have you ever commanded the morning? அப்படின்னா என்ன? மார்னிங்கை நம்ம கமாண்ட் பண்ண முடியுமானா பண்ணணும், கமாண்ட் பண்ணணும். ஏன் கமாண்ட் பண்ணணும்? That it might take hold of the ends of the earth, that the wicked might be shaken out of it. Wicked might be shaken out of it. நமக்கு எதிரா ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். பிசாசானவன் ஆண்டவருடைய பிள்ளைகளை வீழ்த்தணும் அப்படின்ற அவனுக்கு ஒரே காரியம்தான். அப்போ நம்ம எவ்வளவாய் ஜாக்கிரதையா இருக்கணும்? If you want the wicked to be shaken out of your life, you have to command the morning. தமிழ்ல படிக்கலாம். துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறி போடப்படும்படிக்கு, அதன் கடையாந்தரங்களை பிடிக்கும் பொருட்டு
உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ விடியற் காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்ததுண்டோ? நீங்க எப்பயாவது நீ கட்டளையிட்டு இருக்கியா? மார்னிங்க கட்டளையிட்டு இருக்கியா? விடியற் காலத்தை கட்டளையிட்டு இருக்கியா? ஏன் அப்படின்னா துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறி போடப்படும்படிக்கு, to shake out the wickedness out of your life, you have to command the morning. See, நமக்கு வந்து பிசாசானவன் அண்ட் த விச்சஸ் இரவு நேரத்தில், இப்போ நீங்கள் 12 மணி ஆல்மோஸ்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப லேட்டாக தான் தூங்குறீங்க இல்லையா? இஃப் யூ ஹேப்பன் டு வேக் அப் டில் 12 o'clock, கட்டாயம் இந்த 12ன்றதை வந்து பிரதானப்படுத்துங்க. இரவு நேரத்தில் பிசாசானவனும் அந்த அவன் என்ன பண்ணுவான்னா நம்மளுடைய வாழ்க்கையில களைகளை விதைத்துருவான். களைகளை விதைப்பான். நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் தப்பா ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை அவன் வார்த்தையினால என்ன பண்ணுவான், பேசிக்கிட்டே இருப்பான். நமக்கு விரோதமா ஏதாவது ஒரு காரியத்தை விதைச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து மார்னிங்கை கமாண்ட் பண்ணல, நம்மளோட டே கமாண்ட் பண்ணல அப்படின்னா அது நமக்கு அப்படியே மாறும். பிசாசு சொல்ற காரியத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கை மாறிடும். ஸோ நமக்கு அதிகாரம் ஆண்டர் கொடுத்திருக்கிறாரு டு கமாண்ட் த மார்னிங், டு கமாண்ட் த டே. ஸோ அவர் வேர்ட்ஸ் கேரி கிரியேட்டிவ் பவர். Our words carry creative power when aligned with God's word. ஸோ நம்ம ஆண்டோட வார்த்தையை நம்ம பேசும்பொழுது அந்த இடத்துல ஒரு கிரியேட்டிவ் பவர், அந்த இடத்துல உருவாக்கப்படுதல் நடக்குது. கிரியேட்டிவ் அப்படின்னா என்ன? ஒன்றுமில்லாதல இருந்து உருவாக்கப்படுதல். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த நாள்ல நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணாம command the day what should it bring. Command what the day should bring. Do not wait to see what the day brings, but command what the day should bring. நம்ம தான் இந்த நாள்ல நான் இப்படி இருப்பேன். This is the day that the Lord has made. I will rejoice and be glad in it. இந்த நாள் எனக்கு கர்த்தர் கொடுத்த நாள், நான் அதுல மகிழ்ந்து களி கூறுவேன் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த வசனத்தை நீங்க அப்படி சொல்லும் போது அந்த நாள் முழுசும் நீங்க வந்து எப்படி இருப்பீங்க? You will be rejoicing. பிசாசானவன் என்ன விதைச்சிருப்பான்? நீங்க அப்படி சொல்லல, காலையிலே எந்திரிச்சு இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வந்து சொல்லாம இருந்தீங்க அப்படின்னா அவன் பிளான் பண்ணிடுவான். ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுவான், ஏதாவது ஒரு வேண்டாத வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வந்துடுவான். அப்ப நீங்க த்ரூ அவுட் த டே என்ன பண்ணுவீங்க? அதுலயே தான் இருப்பீங்க. உங்களுடைய சமாதானம் குலைஞ்சு போயிடலாம், உங்களுடைய சந்தோஷம் வீணா போயிடும். அப்ப ஒவ்வொரு நாளும் நீங்க எந்திரிச்ச உடனே என்ன சொல்லணும்? This is the day that the Lord has made and I will be rejoicing. I will be glad and I will be rejoicing in it. ஸோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தெய்வீக சமாதானத்தையும் தெய்வீக சந்தோஷத்தையும் நமக்கு கொடுப்பாரு. இப்போ வார்த்தையோடு அது சொல்லும் பொழுது, தேவனுடைய வசனத்தையும் நம்ம சொல்லும் பொழுது அது அப்படியே நமக்கு உண்டாகும். ஸோ திஸ் இஸ் த கிரியேட்டிவ் பவர். And we are not victims of circumstances. We are the child of Most High God. நமக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. We have the creative power. நமக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது we have the creative power. அது உருவாகும், அந்த சூழ்நிலைகள் மாறும். இதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒரு காரியத்தை சொல்றாங்க, இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னாலும் அது உலகம் சொல்ற காரியம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? இட் கேன் பி கிரியேட்டட். ஆண்டோடைய வசனத்தினால இட் கேன் பி கிரியேட்டட். ஒரு டெட்லி கண்டிஷன்ஸா இருக்கலாம். ஒரு இந்த சம்பவம் நான் முன்னாடி ஷேர் பண்ணனான்னு தெரியல. ஒருத்தவங்க வந்து ஸ்டேஜ் 4 கேன்சர் பேஷண்ட். அவங்களுக்கு 6 மாதம் டேட் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய சொந்தக்காரங்களை பார்க்க போகும்போது அவங்க மீட் பண்ணக்கூடிய அந்த சொந்தக்காரங்க வந்து ஒரு சர்ச்சில் 3 நாள் உபவாசத்தோடு வசனத்தை மாற்றி மாற்றி வாசிச்சாங்களாம். ஒரு 10 பேரோ 20 பேரோ. அப்போ அந்த இடத்துல இவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு அது ரொம்ப சமாதானமாக இருந்தது. தன்னுடைய வீட்டுக்கு அவங்க வந்த பிறகு நம்மளும் இப்படி பண்ணணும்னு சொல்லி அவங்க வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சாங்க. சத்தமா வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு இருந்த சோர்வெல்லாம் போயிடுச்சு. அவங்களுக்குள்ள ஒரு புதிய பலன் கிடைச்சது. சரி, நமக்கு நல்லா இருக்கே, இந்த வசனம்லாம் வாசிச்சுன்னா நல்லா இருக்கேன்னு சொல்லி செக் பண்ண போறாங்க.
கேன்சரே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தை நம்மளுடைய தேவனுடைய வார்த்தை. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம அறியாமையில இன்னும் இருக்கக்கூடாது. ஸோ whosoever controls the dawn will control the day. அப்போ அதிகாலையில எழுந்து அந்த நாளுக்குரியதை எல்லாம் நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோமோ அதை மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும்? யூ கேன் கண்ட்ரோல், யூ கேன் கிரியேட். அப்படி நீங்க பண்ணல அப்படின்னா பிசாசானவன் விதைச்சிருவான். இந்த நாள்ல இவங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு விதைச்சிருவான். ஸோ அவன் விதைச்சபடி நம்ம வாழ்க்கை நடக்கும். எப்படி இது நம்மளுடைய காரியத்துல தான் இருக்கு. ஸோ we have to decide. Whosoever controls the dawn will control the day, and whoever controls the night will control the dawn and invariably the day. நைட்டே நம்ம என்ன பண்ணணும்? நைட் ப்ரேயர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அது இன்னொரு நாள் நம்ம பேசலாம். ஸோ நைட் ப்ரேயர் பண்ணி அந்த நாள் பைபிள் எப்படி இருக்குது? சாயங்காலமும் ஒரு டே ஸ்டார்ட் பண்றது எப்படின்னா 6 PM, நாட் 12 AM. 6 PM அவங்களுக்கு யூதர்கள் இன்னும் அப்படிதான் ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு டே ஸ்டார்ட் பண்றது 6 PM. 6 PM டு நெக்ஸ்ட் 6 PM தான் அவங்களுக்கு ஒரு நாள் கணக்கு. ஸோ யூ மஸ்ட் ரைஸ் பை டான் டு கமாண்ட் த மார்னிங். ஏன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு போராட்டத்தை பிசாசு ரெடியா வச்சிருக்கான். ஸோ அதை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அதிகாலையில் எழுந்து அந்த மார்னிங்கை கமாண்ட் பண்ணணும். And only those who have commanded the morning will command the day. Throughout the day நமக்கு என்ன பண்ணலாம்? நம்ம என்ன நிர்ணயிச்சோமோ அதுல நம்ம இருக்க முடியும். ஸோ நம்ம எப்படி இருக்கணும்? early risers. நம்ம அப்படி கமாண்ட் பண்ணல அப்படின்னா we will have it commanded by another. இங்க anotherன்றது பிசாசு. Those who fail to command the morning will have it commanded by another. Okay? ஸோ சில வசனங்களை நான் எக்ஸாம்பிளாக சொல்லி தருவேன். நீங்கள் இன்னும் நிறைய வசனங்களை கற்றுக்கொண்டு அதை அப்படியே என்ன பண்ணணும்? உங்களுடைய நாளில் அதை கமெண்ட் பண்ணணும். சரியா? If you have any question, you can ask. So how do you command the morning? By decrees. கட்டளை கொடுக்கிறது. ஏன்? Revelation 1:6 says, I am a priest and I am a king. நீங்க எல்லாம் யாரு? We are all kings. அப்போ ராஜா ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் அப்படின்னா அதுக்கு நோ எக்ஸ்கியூஸ். இப்ப எனக்கு இது ஆகணும் அப்படின்னா அது ஆகணும். ஏன்னா ராஜாக்கு அப்படிப்பட்ட ஒரு அத்தாரிட்டி இருக்கு. We are kings. அப்ப நம்ம சொல்ற காரியம் கட்டாயம் நடந்துதான் ஆகணும். அதுக்கு ஆப்ஷன்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கார். யோபு 22:28 I shall decree a thing and it shall be established unto me. நீங்க என்ன டிக்ரி பண்றீங்களோ, என்ன வார்த்தையை அறிக்கையிடுறீங்களோ அது நிலை வரப்படும், அது நடக்கப்படும். That will come to pass. அப்ப நீங்க சொல்லணும். நீங்க உங்களுக்கு you decide what you want, what marks you want. நீங்க ஃபியூச்சர்ல நான் இப்படி இருப்பேன்னு நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க அறிக்கையிடும் போது அது அப்படியே உண்டாகும். And it should align with God's word. So our enemy is never flesh and blood. யார் நம்மளோட enemy? Principalities, powers, rulers of darkness and spiritual wickedness in heavenly places. இதெல்லாம் எப்படி நம்ம இந்தியாவுக்கு பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அப்புறம் சீஃப் மினிஸ்டர் அப்படி ஒரு ஆர்டர் இருக்கோ அதே மாதிரி பிசாசுக்கும் ஆர்டர் உண்டு. பிரின்சிபாலிட்டிஸ்னா பெரிய பிசாசு, பவர்ஸ், ரூலர்ஸ் ஆஃப் டார்க்னஸ், ஸ்பிரிச்சுவல் விக்கெட்னஸ். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அதிகாரம். நமக்கு விரோதி மனுஷால் கிடையாது, மனுஷால யூஸ் பண்ணக்கூடிய பிசாசின் கிரியைகள், பிரின்சிபாலிட்டிஸ், பவர்ஸ், ரூலர்ஸ் ஆஃப் டார்க்னஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் விக்கெட்னஸ். அப்போ இதுக்கு எதிராக நமக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டம் உண்டு. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப நம்ம we have to put on the armor of God.
ஒவ்வொரு நாளும் சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொள்ளணும். தரித்து கொண்டு என்ன பண்ணணும்? வாயின் வார்த்தையினால பேசுங்க. தட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். ஆண்டோடைய வார்த்தை தான் மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். அதை பேசும்போது இப்போ நைட்டு 12 மணிக்கு ப்ரேயர் பண்றீங்க. 12 மணின்றது தான் 12 to 3 அந்த விச்சஸ் எல்லாம் வந்து ரொம்ப, அதாவது இருளின் காரியங்கள் பீக்ல இருக்கக்கூடிய நேரம் வந்து 12 to 3. அது என்ன பண்ணும்? ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு விரோதமான காரியங்களை விதைச்சிட்டு இருக்கும். அப்ப நம்ம தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்னு நமக்கே தெரியும். அப்ப நீங்க எந்திரிச்சு ஆண்டோட வார்த்தையை பேசும்போது அந்த அவன் ஏவுகிற ஏவுகணைகள், அவன் ஆரோஸ் இதெல்லாம் விழுந்து போகும். ஓகே, ஸோ அதெல்லாம் தடுக்கப்படும், நம்ம வாழ்க்கைக்குள்ள வராது. ஸோ அவர் enemy is never flesh and blood. ஸோ பிசாஸ் ஆனவனிடத்துல நமக்கு போராட்டங்கள் உண்டு. வாட் ஆர் த ரீசன்ஸ் டு கமாண்ட் த மார்னிங்? ஏன் நம்ம வந்து கமாண்ட் பண்ணணும் அப்படின்னா, டு ஸ்பீக் லைஃப் அண்ட் ஆர்டர் ஓவர் த டே. ஏன்னா ஒவ்வொரு நாளுக்கும் நமக்கு பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உண்டு. பிசாசானவன் எப்போ யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். அப்ப நம்ம லைஃப்ல ஒரு ஆர்டர் இருக்கணும். டு ஸ்பீக் லைஃப் அண்ட் ஆர்டர், எல்லா காரியத்திலையும் லைஃப் அண்ட் ஆர்டர் வரணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கமாண்ட் த மார்னிங். இல்லைன்னா என்ன வரும்? விக்கட்னஸ். பிசாசானவன் நம்மளுடைய வாழ்க்கையில ரெண்டாவது காரியங்களை விதைச்சிருவான். டு ஷேப் த டேஸ் அட்மாஸ்பியர். சந்தோஷமா, see, this is the Lord day the Lord has made, let us rejoice and be glad in it. காலையில் எந்திரிச்சோடனே வசனம் சொல்லுங்க, நான் இன்னைக்கு ஃபுல்லா சந்தோஷமா இருப்பேன் ஆண்டவரே, because the word says like that. அப்போ ஒவ்வொரு வார்த்தை, நிறைய வார்த்தையை படிச்சு படிச்சு என்ன பண்ணணும்? அதை நீங்க டிக்ளரேஷனா மாத்தணும், அறிக்கையா மாத்தணும், வாயில சொல்லணும். எதுவுமே மனசுலே நான் நினைக்கிறேன், மனசுலே படிக்கிறேன்லாம் இல்லை. when you speak out it happens. அது அப்படியே ஆகும். you decree, you declare, it comes to life. it activates, to activate God's word. காலையில் எழுந்திரிச்ச உடனே வீணான வார்த்தைகள் இல்லை, ஆண்டோட வார்த்தையை பேசுறோம். so you are activating God's word. எப்படி ஆக்டிவேட் பண்ண முடியும்? only when you speak. only when you speak you will activate God's word, and you will activate divine protection. see, ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலை வேலையில தான் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஆக்சிடென்ட்ஸ் வந்து இட்ஸ் பியூர்லி ஃப்ரம் த டெவில். ஒவ்வொரு காரியத்தையும் அவன் பிளான் பண்ணிடுவான். இந்த நேரத்தில் இந்த இடத்துல இப்படி ஒரு ஆக்சிடென்ட்டை பண்ணி வச்சிருவான். அவன் ப்ரோக்ராம் பண்ணிடுவான். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய டேயை கமாண்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் அதற்கு இரையாகி விடுவீர்கள். யூ பிகம் த ப்ரே. So to activate divine protection, you have to command the morning. To align with God's will, ஆண்டோடைய சித்தத்துக்கு நம்ம அலைன் ஆகி இருக்கணும் அப்படின்னா we have to command the morning. And to have a mental and spiritual clarity. சில பேர் சொல்வீங்க, எனக்கு ஒரே டிப்ரெஷனாக இருக்கு, சோர்வாக இருக்கு, or you may be anxious. To have a mental and spiritual clarity, ஆண்டோடைய வார்த்தையை நிறைய பேசுங்க. So you will have, your mind will be free. நீங்கள் யோசிக்கிற காரியம் தெளிவாக இருக்கும், அதில் குழப்பமே வராது. To shake away the wickedness. யோபு 32:13 பார்த்தோம். To shake away the wickedness and to create a consistent prayer life. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க வந்து என்கிட்ட பேசினாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து ஏர்லி டயபெட்டிஸ். அப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து நான் கிறிஸ்டியன். அப்போ அவங்க சொல்லும் போது அதிகாலை கட்டளை இதுதான் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு, நீங்கள் இப்படி சொல்லுங்க அப்படின்ட்டு. அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அது ஒர்க் ஆகுது. அந்த அன்னைக்கு நான் சொன்ன அன்னைக்கெலாம் அந்த சுகர் லெவல் வந்து கம்மியாக இருந்துச்சு. அதை விட்டு அன்னைக்கு அது ஷூட் அப் ஆயிடுச்சு அப்படின்னா இட் ஒர்க்ஸ். ஸோ வி ஹாவ் டு கமாண்ட் த மார்னிங். ஸோ நீங்கள் கான்ஷியஸாக வந்து இது இருக்கணும். இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு நாள் சம்டைம்ஸ் நம்மளை யாராவது ஏதாவது தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னா அந்த நாள் முழுசு நமக்கு வீணாக போயிடும். அதே நம்ம நினச்சி பாதிக்கப்பட்டு அழுது
ஒரு 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 வழி ஆயிரும். அந்த த டே பிகம்ஸ் அ வேஸ்ட். அப்ப நம்ம என்ன பண்ணணும், கான்ஷியஸா காலையில எந்திரிச்சு அட்லீஸ்ட் ஒரு 5 வார்த்தை, 5 தேவனுடைய வார்த்தையை கத்துக்கோங்க. அதை நீங்க சொல்லுங்க. ரொம்ப நேரம் எடுக்காது. ஸோ அதை சொல்லும் பொழுது யூ ஆர் பிளானிங் யோர் டே. பிசாசானவனுக்கு அந்த இடத்துல இடம் கிடையாது. பிளான் பண்ணியிருந்தாலும் அது என்ன ஆயிரும், ஒண்ணும் இல்லாம போயிடும். பிசாசு உங்களுக்கு ஏதாவது பிளான் பண்ணியிருந்தா அது ஒண்ணும் இல்லாமல் போயிடும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன், Lamentations 3:22-3. புலம்பல் புலம்பல் 3:22-23. The faithful love of the Lord never ends. தமிழ் பைபிள் ஃபாலோ பண்றவங்க உங்க பைபிள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. புலம்பல் 3:22-23. The faithful love of the Lord never ends. His mercies never cease. Cease அப்படின்னா his mercies never stops. Great is his faithfulness. His mercies begin afresh every morning. ஸோ அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதுசா அதிகாலையில கிடைக்குது. ஸோ டிக்ளரேஷன் இதுக்கு எப்படி சொல்லணும்? ஐ கமாண்ட் த மர்சிஸ் ஆஃப் காட் டு பி நியூ இன் மை லைஃப் திஸ் மார்னிங். ஐ டிக்ளேர் எஸ்டர்டேஸ் ஃபெயிலியர் regrets has no place today. I walk in fresh grace in Jesus name. அப்ப இந்த வார்த்தைய நம்ம என்ன பண்றோம், அறிக்கையா மாத்துறோம். ஸோ அறிக்கை சொல்லும் போது இன் ஜீசஸ் நேம் அப்படின்னு சொல்லணும். ஐ கமாண்ட் த மர்சிஸ் ஆஃப் காட் டு பி நியூ இன் மை லைஃப் திஸ் மார்னிங். இந்த நாளுக்கு ஆண்டவருடைய இரக்கங்கள் என்னோட வாழ்க்கையில புதுசா வருவதற்காய் நன்றி சுவாமி. நேற்று நடந்த தோல்வியோ, நேற்று நடந்த வேண்டாத காரியமோ இன்னைக்கு என் வாழ்க்கைக்குள்ள வரவே கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. புதிய கிருபையை நீங்க கொடுத்தீங்களே அதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னு நீங்க வாயை திறந்து சொல்ல கத்துக்கணும், பழகணும். ஸ்பீக் அவுட் காட்ஸ் வேர்ட். Second one, Proverbs 3:5-6 says, trust in the Lord with all your heart and lean not on your own understanding. In all your ways submit to him and he will make your path straight. உங்களுடைய வழிகள் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும் அப்படின்னா, I command my path for this day to be straight. கோணலான வழிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நேராக கடவுது. I operate in divine wisdom in the name of Jesus. நம்மளுடைய வழிகள் சில வேளைகள்ல நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கலாம். அப்போ இதை கமெண்ட் பண்ணுங்க, என்னோட வழிகள் நேராய் மாறுவதாக. In all your ways submit to him. நம்மளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட சப்மிட் பண்ணும்போது நம்மளுடைய பாதைகளை நேராய் மாற்றுகிறார். The third one, Job 38:12-13. எதுக்கு கமாண்ட் பண்றோம்? The wicked might shaken out of that day. So I take authority over my morning. I command the morning to shake away every plan of the enemy. I command the morning to shake away. பிசாசு என்னென்ன பிளான்ஸ் எனக்கு எதிராக விதைச்சு வச்சிருக்கானோ, against my health, against my family and my destiny, எல்லாம் உதறி போடுறேன். அது என் வாழ்க்கைக்குள்ள செயல்படவே கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வசனம் எல்லாரும் டெய்லியும் இதை சொல்லாம வீட்டை விட்டு போக கூடாது. ஐசையா சாப்டர் 54 verse 17. ஐசையா சாப்டர் 54 verse 17. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். எல்லாரும் இந்த வசனத்தை டெய்லி சொல்லணும். எனக்கு விரோதமாய் no weapon formed against me shall prosper in Jesus mighty name. இத சொல்லுங்க. ஒரு 5 வசனம். And the favor of God and favor of God and favor with men. ஒவ்வொரு நாளும் நமக்கு உண்டாக கடவுது. வசனம் எனக்கு சரியா தெரியல. You will ask for favor of God. லூக்கால இருக்கு, எக்ஸாக்டா எனக்கு தெரியல, நான் போஸ்ட் பண்றேன். And favor with men. இது நமக்கு அவசியம். In Jesus name, I ask for favor of God and favor with men. In Jesus name. அது அப்படியே டிக்ளரேஷனா மாத்துங்க. ஒவ்வொரு வசனத்தையும் டிக்ளரேஷனா மாத்துங்க. ஓகே, ஸோ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இது பழகுங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 வசனம் நாளைக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி
ஒவ்வொரு நாள் அதிகாலையில எழும்பணும். எழும்பி நீங்க சொல்லணும். இல்ல 12 மணிக்கு முழிச்சிருக்கீங்கன்னா, இட்ஸ் இட்ஸ் அ ப்ரெஷியஸ் டைம். 12 ஏஎம் 12 நைட்ல வந்து அது நீங்க வசனங்கள அறிக்கையிட்டு உங்களுடைய அந்த நாள நீங்க புரோகிராம் பண்ணிக்கிறது மிகவும் அவசியம். ஓகே? Any questions you can ask. Okay, இத நான் போஸ்ட் பண்றேன்.